இந்த நாளிலும் தேவனுடைய செய்தியின் தலைப்பு இன்னும் ஏன் கவலை. இன்னும் ஏன் கவலை. பாருங்க, இன்றைக்கும் நாம் பல விஷயங்களிலே இந்த ஒரு தர்க்கம் நமக்கு இருக்கலாம். நாம் வீட்டில் ஒரு தர்க்கம் பண்ணலாம், சபையிலே தர்க்கம் பண்ணலாம், ஆண்டவர்கிட்ட கூட ஏன் நாம் தர்க்கம் பண்ணலாம். எனக்கு ஏன் ஆண்டவரே இன்னும் கவலை, நான் ஏன் ஆண்டவரே இன்னும் இந்த துக்கத்தோடு இருக்க வேண்டும், நான் ஏன் ஆண்டவரே இன்னும் இந்த வேதனையோடு இருக்க வேண்டும் சொல்லி தர்க்கிக்கிற பல காரியங்கள், கவலையோடு இருக்கிற அந்த ஒவ்வொரு காரியங்களும் ஏன் என்று சொல்லி இன்றைக்கு பார்த்து அந்த கவலையை சரி பண்ணுவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். இன்னும் ஏன் கவலை என்று பேசிக்கொண்டிருக்கிற உங்களுடைய இருதயத்துக்கு ஒரு விடுதலையை கர்த்தருடைய ஆவியானவர் கொடுப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நாம் இந்த மத்தேயு 6ஆம் அதிகாரத்தின் 25வது வசனத்திலே நாம் பார்க்கிற ஒரு வார்த்தை தான் கவலைப்படாதிருங்கள். ஆமென். ஆகையால் கவலைப்படாதிருங்கள். ஆமென். முதல்ல உள்ள வார்த்தை ஆகையால், அதற்கு அடுத்து இன்னும் கொஞ்சம் போய் பார்த்தீங்கன்னா கவலைப்படாதிருங்கள் என்ற இந்த ரெண்டு வார்த்தையை அடிப்படையாக கொண்டு இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை, அந்த நல்ல செய்தியை கேட்டு இன்னும் ஏன் கவலை என்பதை நாம் புரிந்து கொண்டு அதிலிருந்து விடுதலையாகுவோம். ஆமென், ஆமென். ஆகையால் கவலைப்படாதிருங்கள். ஏன் கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்றார் அப்படின்னு சொன்னா, இந்த கவலை அது மிகுந்த ஒரு பொல்லாத ஒரு காரியம், அது பாவமாக இருக்கிறது. என்ன அது? பாவம். அது ஒரு வகையான பாவம். ஒரு மனுஷன் கவலைப்பட்டுட்டு இருப்பான் அப்படின்னு சொன்னா அவன் பாவம் செய்து கொண்டிருக்கிறான் என்பது அதனுடைய அடையாளம். ஏன்னா கிரேக்கத்தில் இந்த வார்த்தையை குறித்து சொல்லும்போது அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? மனதை இரண்டாக பிளந்து இழுப்பது. எப்படி? மனதை இரண்டாக பிளந்து இழுப்பதாம். அதாவது ரெண்டு திசையில், எப்படி ரெண்டு திசையில் அது பிளந்து இழுக்கப்பட்டுச்சுன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நாம் கவலைப்பட்டுட்டு இருப்போம்னு சொன்னால் நம்மளுடைய மனது ரெண்டு பக்கமாக அது இழுக்கப்பட்டு அது சிதைந்து போகக்கூடியதாய் காணப்படுகிறது. பாருங்க, எப்படி அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே விடுதலையாக்கப்பட்ட பிற்பாடும் அவர்கள் அந்த ரெண்டு பக்கம் மலை, ஒரு பக்கம் என்னது செங்கடல், பின்பக்கமாய் அங்கே பார்வோனுடைய படை என்று சொல்லி பார்க்கும்போது அவர்கள் அங்கே எல்லா பக்கத்திலும் போகக்கூடாதபடிக்கு அவர்கள் சிதைந்து போகத்தக்கதான ஒரு நிலைமை வந்துச்சு. பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு சிதைக்கிற ஒரு காரியம்தான் கவலை. கவலை. அந்த ஜனங்கள் ஒருவேளை அந்த கவலையிலேயே இருந்திருப்பாங்கன்னு சொன்னா ஏதாவது ஒரு பக்கத்தின் நிமித்தமாக அவர்கள் விழுந்து போயிருப்பார்கள், அவர்கள் சிதைந்து போயிருப்பார்கள். அவர்கள் எகிப்திலே விடுதலையாகாமல் இருந்திருந்தாலே நலமாக இருந்திருக்கும். அதுதான். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஒரு சிதைவு நமக்கு உண்டாகாத ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொன்னால் நாம் கவலைப்படாமல் இருக்க வேண்டும். எப்படிங்க கவலைப்படாமல் இருக்க முடியும்? காலையில் எழுந்திரிச்சா ஒரு கவலை, வேலைக்கு போகணும்னு நினச்சா ஒரு கவலை. என் பெரிய பையனுக்கு இப்போவே இந்த லீவ் நாட்கள்லே ஸ்கூல் இல்லைல்லப்பா, ஸ்கூல் இல்லைல்லம்மா, நம்ம இன்றைக்கி ஸ்கூலுக்கு போக வேணாம்லப்பா, அவனை குளிப்பாட்ட நான் கூட்டிகிட்டு போகிறனாலே அப்பா ஸ்கூலுக்கு இன்றைக்கி போக வேணாம் தானப்பா அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். பாருங்கள், சின்ன பசங்க முதற்கொண்டு முதிர்ந்த வயதிலே வீட்டிலே உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு கூட ஒவ்வொரு காரியத்தை குறித்து கவலை. அந்த கவலை மிகுந்த பெரிய ஒரு பொல்லாப்பு. அது இரண்டு திசையிலே நம்மை இழுக்க பார்த்து அவைகள் நம்மை சிதைந்து போக செய்ய பார்க்கிறது. ஆகையால் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பாருங்க, இன்றைக்கு இந்த வார்த்தையை நம்முடைய காதுகள் கேட்கும்படியாக கர்த்தர் கவலைப்படாதிருங்கள் என்று சொல்ல காரணம், கவலைப்படாதிருங்கள் என்று அவர் சொல்ல காரணம், இன்றைக்கே உன் கவலையை நீ நிறுத்து என்று அவர் சொல்லுகிறார். ஆமென்.
நான் உன்னை கவலைப்படாமல் இருன்னு சொல்கிறதுக்கு காரணம், அதையெல்லாம் நான் பொறுப்பெடுக்க இருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொண்டு நீ கவலைப்படுறத இன்னைக்கு நிறுத்துன்னு கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள், இன்றைக்கி நீங்கள் என்னென்னமோ காரியங்களுக்கெல்லாம் முயற்சி எடுக்கிறீங்க, பிரயாசம் எடுக்கிறீங்க. எத்தனையோ காரியங்களுக்கு, பெரிய பெரிய விஷயங்களுக்கெல்லாம் பயமில்லாமல் நீங்கள் ஓடுறீங்க, உழைக்கிறீங்க, பெரிய பெரிய டாஸ்கையெல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணுறீங்க. ஆனால் கவலைப்படாமல் நான் இருப்பேன்ற ஒரு விஷயத்துக்கு நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்களேன். நான் கவலைப்படாமல் இருக்க போகிறேன்னு சொல்லி ஒரு நாளை நீங்கள் ஆரம்பித்து நீங்கள் அதை முடிக்கிறதுக்கு பாருங்கள். நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை செய்ய பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், எங்கெங்கெல்லாம் நான் தடுமாறுகிறேன், எங்கெங்கெல்லாம் பயம் என்னை ஆட்கொண்டிருக்கிறது, எங்கெங்கெல்லாம் நான் என்னுடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்த நினைக்கிறேன், எங்கெங்கெல்லாம் நான் என்ன நம்பிக்கொண்டு இருக்கிறேன் என்பதை நாம் புரிஞ்சு கொள்ள முடியும். அதை புரிந்து கொண்டோன்னு சொன்னால் தேவனை நம்புவோம், சமாதானத்துக்கு காத்திருப்போம், அதே போல் நாம் ஆண்டவரை விசுவாசிப்போம். அப்படி கர்த்தரை விசுவாசித்து அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும் போது, தேவனிடத்தில் கிடையாய் கிடக்கும்போது நாம் கவலைப்படாதிருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஆமென். ஒரு விஷயத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னு சொன்னால், நான் ஏன் கவலைப்படுறேன்ற கேள்வியை நீங்கள் கேட்டாலே போதும், இன்னும் ஏன் கவலை எனக்கு இருக்குதுன்றதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. இன்னும் ஏன் கவலை என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னு சொன்னால், நான் எதனால் கவலைப்படுறேன்னு நீங்கள் யோசித்தாலே போதும், நீங்கள் எங்கே பயப்படுறீங்கிறத தெரிஞ்சுப்பீங்க, எங்கே நீங்கள் உங்களை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறீங்கிறத புரிஞ்சுப்பீங்க, எங்கே நீங்கள் உங்களை நம்பிட்டு இருக்கிறீங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. அப்போது சரி செய்து கொள்ள வேண்டிய அந்த 3 இடங்களையும் நீங்கள் சரி செய்து கொண்டு தேவனை நம்பி அந்த சமாதானத்தை பெற்று அவரை நீங்கள் விசுவாசிப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறாருங்க. பல இடத்துல நம்ம வாசிக்க முடியும். ஆண்டவர் பார்த்து மார்த்தால சொல்கிறாரு, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். 1 கொரிந்தியரில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் கவலையற்றவர்களாக இருக்கிறதுக்கு நான் விரும்புகிறேன். பிலிப்பியர் 4:6 பழக்கமான வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். 1 பேதுரு 5:7 அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அல்லேலூயா. அவர் மேல் வைக்கிறோம், ஆனால் விடுறதில்லை. எப்படி வைக்கிறோம்? ப்ரேயர் பண்ணும்போது வைக்கிறோம், அவர் கொடுத்த வசனத்தை நினைக்கும் போது வைக்கிறோம், ஆனால் விட மாட்டேன்றோம். இங்கே இடுப்பில் ஒரு கயிறு, அதில் ஒரு கயிறை கட்டிக்கிட்டு சுற்றிக்கிட்டே லோன்னு திரிகிறோம். இந்த நாய் வளர்க்குறவங்களாம் ஒரு நாயை பிடிச்சிக்கிட்டு அப்படியே அதை கட்டிக்கிட்டு இழுத்துக்கிட்டே போகிற மாதிரி நம்முடைய கவலையெல்லாம் நாம் போகிற இடத்துலலாம் இழுத்துக்கிட்டே போகிறதுனால தான் என்ன பண்ணுறது இல்லை, சமைக்கும் போது உப்பு போட மறந்துடுறீங்க. நீங்கள் தப்பு பண்ணிவிட்டு கொடுக்குறத ஒழுங்காக தின்னுன்ட்டு பிள்ளைய திட்டுறீங்க. புருஷன் பாவம் சொல்லவே வேணாம், கட்டின நாள்லேருந்து பரிதாபப்பட்டு கொண்டிருக்கிறார். என்ன ஒத்துக்க மாட்டேன்றீங்களா? பண்ணுறீங்கள? பொதுவாக பெண்களுக்கு தான் இன்றைக்கி பிரசங்கம். ஆண்கள் கூட ஒழுங்காக ஜெபத்தில் உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. பெண்கள் தான் நீங்கள் நிறையா என்ன பண்ணுறீங்க, எல்லாத்தையும் தூக்கி வச்சுக்கிறீங்க. செபிக்கும் போது ஆண்டவரேன்னு சொல்லி விடுற மாதிரி என்ன பண்ணிடுறீங்க, மறுபடியும் தூக்கி இடுப்பில் வச்சுக்கிட்டு வந்துடுறீங்க. அதனால் இன்னைக்கு வைத்து விடுங்கள். சொல்லுங்கள், வைத்து விடுங்கள். பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்லுங்கள், வச்சிடுங்க. வச்சுட்டு விட்டுடு. ஆண்களும் சொல்லிடுங்க. அப்புறம் அது கேட்பாங்க ஏதாவது, வச்சுட்டு விட்டுடுங்க. அவர் நம்மளை விசாரிக்கிறவர் இருக்கிறார்ல, உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆமென். இப்பவே பாருங்க, நிறைய கவலை நம்மளை விட்டு விலகி போயிடுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இன்னும் ஏன் கவலை என்றால் ஒரு வசனத்தை வாசிக்கணும். மத்தேயு 6 அதிகாரத்தின் 24வது வசனம்.
2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஆமென். பாருங்க, என்னது? தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. இந்த 2 எஜமான்கள்ன்றது இதே வசனத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த தேவன், இந்த உலக பொருள். இன்னைக்கு நாம் என்ன பண்றோம்? தேவனுக்கும் ஊழியம் செய்கிறோம், உலக பொருளுக்கும் ஊழியம் செய்கிறோம். ஆமாவா இல்லைங்களா? ஆமாவா இல்லைங்களா? தேவனுக்கும் நம்ம அடிமையாக இருக்க நினைக்கிறோம், உலகத்துக்கும் நினைக்கிறது இல்லை, ஆனால் இருக்கிறோம். எப்படி? தேவனுக்கு பிள்ளையா அடிமையாக இருக்க விரும்புகிறோம், இருக்கிறோம். ஆனால் உலக பொருளுக்கு நான் அடிமையாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம், ஆனால் அடிமையாக இருக்கிறோம். அதை தான் இன்றைக்கு நாம் மாற்றும்படியாக நம்முடைய கர்த்தரின் ஆவியானவர் விரும்பி கொண்டிருக்கிறார். நம்ம ஒவ்வொருடைய இருதயத்தை சந்தித்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தயவு செய்து சொல்லுகிறேன், இந்த பரலோக எஜமான் தான் நமக்கு எஜமானாக இருக்க வேண்டும். நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிற காரியங்கள், நீங்கள் துக்கித்து கொண்டிருக்கிற காரியங்கள், இவைகள் உங்களுக்கு எஜமானாக இருக்கும் என்று சொன்னால் உங்கள் துக்கம் ஓயாது, உங்கள் கவலை ஓயவே ஓயாது. ஆண்டவரா உலகமா? ஆண்டவர் எனக்கு எஜமானா, இல்லை என்னை கவலைப்பட வச்சுட்டு இருக்கிற இந்த உலக பொருள் தான் எனக்கு எனது எஜமானா? நீங்கள் யாருக்கு ஊழியம் செய்ய விரும்புகிறீர்கள்? சத்தியமாக அடித்து சொல்லுவேன், நீங்கள் ஆண்டவருக்கு தான் ஊழியம் செய்ய விரும்புகிறீர்கள். ஆனால் உங்களுடைய கவலை அதற்கு விடுகிறது இல்லை. மனதில் 100% ஆண்டவர் எஜமான்ற விருப்பம் இருக்குது. ஆனால் நீங்கள் கவலைப்படுகிறதுனால ஆண்டவருக்கு அங்கே நம்முடைய எஜமானாய் அவரை வைக்க முடிகிறது இல்லை. ஆமாவா இல்லைங்களா? யோசிச்சு பாருங்க, ஆமாவா இல்லையா? 100% அவர் தான் எஜமான்ற விசுவாசம் இருக்குது. 100% அவர் தான் நம்முடைய எஜமான் சொல்லி நாம் விரும்புகிறோம். ஆனால் கவலைப்படுகிறது நிமித்தமாக அவர் நமக்கு எஜமானாக இருக்க முடியாது. இந்த 24ஆம் வசனம் 19வது வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரைக்கும் சேர்த்து வாசிச்சோன்னா நமக்கு எல்லா விஷயங்களும் புரியுங்க. இந்த 6ஆம் அதிகாரத்தின் 19ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு தெளிவு நமக்கு கிடைக்குங்க. போய் வீட்டில் நீங்கள் அதை தியானம் பண்ணி நீங்கள் உங்கள் செபத்தில் உட்காருங்கள். கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாகவே ஒரு நல்ல சமாதானத்தை கட்டளிடுவார். விசுவாசிக்கிற வாழ்க்கையை வாழ உதவி செய்வார். அவரை மாத்திரமே முழுமையாய் நம்புவதற்கு உங்களுக்கு ஒரு நல்ல பலன் உண்டாக்கப்படும். ஆமென். பாருங்க, இந்த 19லிருந்து 21ஆம் வசனம் சொல்லுது, பூமியில் பொக்கிஷத்தை சேர்க்க நினைக்காதே, பரலோகத்திலே சேர்த்து வையப்பார். 22, 23 வசனம் சொல்லுது, நம்முடைய சரீரத்தின் விளக்கு கண். இந்த கண் தூய்மையா இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய உள்ளம், நம்முடைய இருதயம் முழுவதும் வெளிச்சத்திலே வாழும். ஹல்லேலூயா. 24ஆம் வசனம் சொல்லுது, 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாதுப்பா, நீ அப்படி வாழ நினைக்காத, அந்த வாழ்க்கையை நீ வாழ தவிர்த்து அப்படின்னு சொன்னா நிச்சயமாகவே நீ கவலைப்படாதபடிக்கு இருப்பாய். ஆமென். 25லிருந்து 34ஆம் வசனம் வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, நீ கவலைப்படாதே, நீங்கள் கவலைப்படாதிருங்கள் என்று கர்த்தர் தெளிவாக சொல்லுகிறார். அல்லேலூயா. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது என்பதை நாம் புரிந்தால்தான் நம்முடைய கவலை நமக்கு மறையும். ஆமென். என்னது 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது என்பதை முதலாவதாக நாம் புரிந்து கொண்டோம் என்றால்தான் நாம் கவலைப்படாதபடிக்கு அந்த கவலை மறைஞ்சு போகுங்க, மறைஞ்சு போகும். பாருங்க, ஏன்னா இந்த இடத்துல நாம் பார்க்குறோம், ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான்,
ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். இன்னைக்கு நாம் எதை பகைக்கிறோம், எதை சிநேகிக்கிறோம், எதை பற்றி கொள்ளுகிறோம், எதை அசட்டை பண்ணுகிறோம்? கவலையை அசட்டை பண்ணுறது கிடையாது, பற்றி கொள்ளுகிறோம். கவலையை பகைக்கிறது கிடையாது, நேசிக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய ஆண்டவரை, அந்த பரலோக ராஜாவை நமக்கு எஜமானாக வைத்து கொள்ள முடியாதபடிக்கு கவலை சிநேகிக்கப்படுகிறது, கவலை பகைக்கப்படுகிறது இல்லை. கவலையை பற்றி கொள்ளுகிறோம், கவலையை அசட்டை பண்ணுகிறது இல்லை. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஏங்க நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு சிரித்து பேசிக்கிட்டே இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம், திடீர்னு மனசு எதனால உடையுதுன்னு தெரியல. திடீர்னு நாம் சோர்ந்து போகிறது ஏன்னு தெரியல. திடீர்னு நம்ம தள்ளாடி போகிறது ஏன்னு தெரியல. பல துயரங்களிலே நாம் இன்றைக்கி என்ன பண்ணப்படுறோம்? தள்ளப்படுகிறோம். இன்றைக்கி நாம் எந்தெந்த காரியத்திலெல்லாம் நாம் எதையெல்லாம் தொலைச்சிக்கிட்டு இருக்கிறோன்றதை நாம் கொஞ்சம் உட்காந்து நிதானிக்க வேண்டும். சரீரம் பலவீனப்படுகிறது, நம்முடைய ஞானம் மங்கி போகிறது, நம்முடைய ஆரோக்கியம் குன்றி போகிறது, நம்முடைய திட்டங்கள் அப்படியே அவைகள் மறைந்து போகிறது, கனவுகள், நல்ல கனவுகள் எல்லாம் காணாமல் போகிறது. வைராக்கியமான கிறிஸ்தவ வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக வலுவிழந்து போகிறதுங்க. இதற்கெல்லாம் காரணம் நாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறபடியால். அப்புறம் எப்படி நான் கவலைப்படாமல் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் அந்த வார்த்தையை உங்கள் இருதயத்தை கேளுங்க, நீங்கள் கேட்டு பாருங்கள். உங்கள் இருதயம் தெளிவாக சொல்லும், நீ எதை பற்றி கொள்ளணுமோ அதை பற்றி கொள்ளலை, எதை சிநேகிக்கணுமோ அதை சிநேகிக்கலை. இந்த உலகத்தில் 2 எஜமான் இருக்கிறான். தேவன் ஒருவர், உலக பொருள் ஒன்று. இந்த உலக பொருளுக்காக நீ அதிகம் பிரயாசப்பட்டு ஓடுகிறபடியினாலே இந்த தேவன் என்னும் எஜமானனை உன்னால் அண்டிக்கொள்ள முடியவில்லை, அவர் மேல் நம்பிக்கையாக இருக்க முடியவில்லை. அந்த விசுவாச வாழ்க்கை இல்லாததினாலே, அந்த சமாதானம் உன்னை ஆட்கொள்ளாததினாலே, அவரை நம்ப முடியாததினாலே இங்கே இந்த கவலை உன்னை ஆட்கொண்டு அது உன்னை சிதைத்து கொண்டிருக்கிறது. உங்கள் மனசே அது சொல்லும். இந்த நாளில் இந்த நல்ல வார்த்தைகளை கர்த்தர் நம்முடைய காதுகள் கேட்க செய்திருக்கிறார் என்று சொன்னால், நம்ம இருதயம் எதையெல்லாம் துக்கமாக எடுத்துக்கொண்டு துக்கிச்சிட்டு இருக்குதோ அதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு மிகுந்த சமாதானத்தோடு பயமில்லாமல் ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஆமென். கர்த்தருடைய வல்ல நாமம் மகிமைப்படுவதாக.